நீ சொல்லுவ, ஆனா அதை செய்ய மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியுமே. மாமா நீங்க தேடாதீங்க மாமா, கொஞ்ச நேரம் இருங்க, நானே தேடி கொடுக்குறேன். இரு, எப்போ? நான் கொடுக்குறேன். உன்னோட ஆதார் கார்டை என் கையில கொடுக்கறது உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னப்போ இப்படிதான் ஏதோ சொல்லி டிராமா பண்ண. ஏய், உண்மை சொல்றேன், உனக்கு எத்தனை வயசு? என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறியா? எந்த வருஷம் நீ பிறந்த? மாமா நீங்க என்ன மாமா இப்படி ஒரு சந்தேக பிராணியா மாறிட்டியா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா இதை விட மோசமா மாறுவாங்க. ஏய், உண்மையை சொல்லி, உன்னோட வயசு என்ன? எந்த வருஷம் நீ பிறந்த? ஏய், சொல்லி. ஏய், கேக்குறல, சொல்லு, எந்த வருஷம் நீ பிறந்த? உன்ன தான கேக்குறேன், வாய் திறந்து சொல்ல. சரவணா சொல்லி. மா சொல்லு. சரவணா. டேய் சரவணா. டேய் சரவணா, என்னடா சத்தம்? இல்ல சரவணா. சரவணா. அத்தை. ஏய், கவுதடா. டேய். இப்ப மயில என்னாச்சுப்பா? சரவணா கத்திக்கிறியா? ஏய் என்னாச்சு? ஏப்பா அழுகுற? என்னால முடியாது மாமா, இனிமே என்ன கூட்டிட்டு போய் எங்க அப்பா வீட்லயே விட்டுருங்க மாமா. என்னங்க? அழுகாத பாபு. இல்லை ஏடா பிரச்சனை? எதுக்கு நல்ல மூணு அழுகு வச்சிருக்க? இல்ல பாது. மாமா அன்னைக்கே சொன்னல மாமா, குழந்தை விஷயத்துல என்கிட்ட சண்டை போட்டாரு. உங்ககிட்ட பேசின பிறகு இவர் மாறி இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் மோசமாயிட்டாங்க. சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் எதுக்குடா சண்டை போடுற? காரணமே இல்லாம சண்டை போடுறாங்க அத்தை. தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிறாங்க. ஐயோ வேணாம் சாமி வேணாம், இனிமே நான் இருக்க என்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுருங்க. இருமா அடையாப்பா நீ வேற இவன் முத்தியோட தரமா பேசுறாடா. எதுக்கு பண்ணி ஒப்பா வீட்டுல விட்டு வர சொல்லிருக்க? இருங்க கொஞ்சம் இருங்க. எதுக்குடா அப்படி செய்யற? எதுக்கு இவளை போட்டு இப்படி படாத பாடு படுத்திட்டு இருக்க? அம்மா நான் எதுவுமே பண்ணலமா. நீ எதுவும் பண்ணாம தான் இப்படி அழுதுட்டு நிக்கறாளடா. குழந்தை விஷயத்துல ஒரு தாயை விட உனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? இவளே பாவம் எல்லாத்தையும் சமாளிச்சு ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது உனக்கு என்ன ஆகி போச்சுப்பா? இல்லமா நான் என்ன சொல்றேன்? பேசுறது அப்பா இங்க வரா. இந்த பிள்ளையோட ஒழுங்கு குடும்பம் நடத்துறாங்க அந்த வீட்டுல இருக்கு. இல்லாட்டி எங்கேயாவது கிளம்பி போயிரு பாத்துக்க. என்னங்க நீங்க இருங்க. இங்க வர இல்ல உன்னை நல்ல வீடு 100 ரூபாய் பாராட்டின வாயிடாது. இந்த வாயில ஓடி ஏதாவது பேச வச்சு போடாது. அவ்வளவு சொல்லி ஏய் அவனுக்கு கோளாறு சொல்லு. அடையாப்பா அவதி ஏதாவது உள்தனா பேசுறாங்க. எதுக்கு வந்துருக்கு? பட்டப்படாதப்பா. ஏய் அவன் எடுத்து சொல்றி. என்னடா நீ நல்லவன் தானே, உனக்கு என்ன ஆகி போச்சுப்பா? இத பாரு சரவணா, இவ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பண்ண அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காது சரியா? போய் பாடு. இவங்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போமா போ. என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ நல்லவன் சொன்ன பேச்ச கேக்குறவன் நினைச்சா நீயுமா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா நடந்துக்கோ போ. நீங்க ஏமாமா என்ன இப்படி சந்தேகப்படுறீங்க? வாய் முடி. என் அப்பா அம்மாவை ஏமாத்துற மாதிரி என்ன ஒண்ணு நீ ஏமாத்த முடியாது. நீ என்ன மாத்திரியோ அதை நான் கூடிய சீக்கிரத்தை கண்டுபிடிக்கிறேன். என்னங்க இவன் இப்படி ஆயிட்டான்? நானும் கரெக்டா இருந்தேன். ஏன் இப்படி ஆயிட்டான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு தான் அப்படி சொன்னோம்ல, அதுக்குள்ள நீ பயிற்சி கிளம்புச்சுல. அன்னைக்கு இப்பெல்லாம் பண்ணாரா வேணாம் சண்டை போடாரு அப்படி கூட சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அதுக்கப்புறம் திரும்ப சண்டை போட்டுக்கு நடக்கும். என்ன இருக்கு அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்கு இவன் இப்படி நடந்துக்கிறாங்க? இவன் ஒருத்தனாவது ஒழுங்கா இருக்கான்னு நினைச்சேன், இவனும் இப்படி ஆயிட்டானீங்க. எதுக்கு தேர்ந்த பிள்ளோட முடி சண்டை ஒரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி விடு, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒரு 2-3 நாள் போட்டும். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கூப்பிட்டு பேசு. மீனா என்ன பண்ணிட்டு இருக்க? டிஃபன் கட்டிட்டு இருக்கேன். யாருக்கு? செந்திருக்கா? ஆமா. குவார்டர்ஸ்க்கு போன உடனே ஃபர்ஸ்ட் क्वेश्चनே சாப்பாடு எங்கன்னு கேட்பாங்க. சரி தள்ளு, நான் எடுத்து வைக்கிறேன். குள்ள பரவாயில்ல அத்தை, அதெல்லாம் நானே முடிச்சிட்டேன். சரி நீ சாப்பிட்டுட்டு போ. நான் சாப்பிட்டேனே. சாப்பிட்டியா? எப்போ? தோ இப்பதான் இங்க இருந்து தான் சாப்பிட்டேன். அடக்கடவுளே. அக்கா அதிரசம் ரவா லட்டு முறுக்கு கூட எடுத்துட்டு போனாலே. தோ அதெல்லாம் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிட்டேன். நல்ல தெளிவுதான். சரிமா வேற ஏதாவது வேணுமா? இல்ல எதுவும் வேண்டாம். ஏமா மசாலா பொடி அரிசி பருப்பு எதுவும்? அதெல்லாம் சமைக்கிறவங்களுக்கு தான் தேவைப்படும். எனக்கு எதுக்கு? அப்ப அங்க சமைக்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க மகன் முதுகுல வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல எபிசோட்ல நம்ம மயில் ஒரு வழியா ஏதோ சொல்லி ஏமாத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாவை காமிக்கிறாங்க. மீனா டிஃபன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கோமதி வந்து எல்லாத்துக்கும் டிஃபன் கட்டிட்டு போடி, அதிர்ஷ்டம் முறுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போடிங்க, அதெல்லாம் ஏற்கனவே பேக் பண்ணிட்டேன் அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வராருங்க. கதிர் என்னை கொஞ்சம் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம கதிர் இதில் என்ன நீ கேட்கணுமா, வாங்க நான் உங்களுக்கு கோட்ரஸில் விட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் செந்தில் கோட்ரஸ்லேருந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவேன் அப்படின்னு கேட்க, இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க மீனா. ஒரு வழியாக நம்ம மீனா படைச்சிட்டு ஸ்வீட்டை விட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க. நம்ம கோமதி ஒரு பக்கம் இவன் ஏன் தான் இப்படி இருக்காலோ தெரியல, கோட்ரஸில் இல்லாமல் அடிக்கடி இங்கே எங்கேயோ ஒடியாந்துடுறா, என் பிள்ளை அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கா அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாங்க. நம்ம ராஜி ஒரு பக்கம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க.